வணக்கம். சாய் தீபக் எழுதின இந்தியா அதுவே பாரதம் புக்க பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புத்தகம் ஒரு முக்கியமான வாதத்தை நம்ம முன்னாடி வைக்குது. அதாவது இன்னைக்கு இந்தியாவுல நடக்கிற அரசியல் கலாச்சார விவாதங்களை எல்லாம் நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல கொலோனியலிசம் நம்ம மேல ஏற்படுத்தின ஆழமான தாக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்லுது. வாங்க இந்த வாதத்துக்குள்ள இன்னும் ஆழமா போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புத்தகம் நம்ம கிட்ட கேட்குற முதல் கேள்வியே இதுதான். மத சார்பின்மை, அதாவது செக்யூலரிசம்னு சொல்றோமே, அது உண்மையிலேயே ஒரு யூனிவர்சல் வேல்யூவா, இல்ல அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மறைக்கப்பட்ட வரலாறு இருக்குதா? நாம ரொம்ப இயல்பா ஏத்துக்கிட்ட பல விஷயங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கலான்னு இந்த புக்கு சொல்லுது. வாங்க அந்த புதிரை விடுவிக்கலாம். இந்த முழு வாதத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ரெண்டு முக்கியமான விஷயங்களை பிரிச்சு பார்க்கணும். ஒன்னு காலனித்துவம், அதாவது கொலோனியலிசம். இன்னொன்னு காலனித்துவத்தின் நீட்சி, அதாவது கொலோனியாலிட்டி. ரெண்டும் ஒன்னு மாதிரி தெரியும், ஆனா அதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு. காலனித்துவங்கிறது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம். ஒரு நாடு இன்னொரு நாட்டை ராணுவம் மூலமா, அரசியல் அதிகாரம் மூலமா பிடிச்சு அங்க இருக்கிற வளங்களை எல்லாம் சுரண்டுறது. இது ஒரு பிசிக்கலான ஆக்கிரமிப்பு. ஆனா காலனித்துவத்தோட நீட்சின்னு சொல்றோமே, அது இதை விட ரொம்ப ஆழமானது. அது வெறும் பிசிக்கலான ஆக்கிரமிப்பு கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்க விட்டுட்டு போன சிந்தனை முறை, அதிகார கட்டமைப்பு, சட்டங்கள், கல்வி முறை, இது எல்லாம் தான் கலோனியாலிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம மனசுலையும் நம்ம சிஸ்டம்லையும் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள நுழையிறோம். இன்னைக்கு நாம பார்க்குற நவீன சிந்தனைகளோட அடித்தளமா இருக்கிற இந்த மேற்கத்திய கட்டமைப்புக்கு ஒரு குறிப்பிட்ட வரலாறு இருக்கணும் இந்த புத்தகம் சொல்லுது. வாங்க அந்த ஐரோப்பிய வேர்களை தேடி ஒரு பயணம் போவோம். இப்ப நம்ம மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்றோமே, அந்த ஐடியா எப்படி படிப்படியா உருவாச்சுன்னு இந்த புத்தகம் விளக்குது. இதோட ஆரம்ப புள்ளி கிறிஸ்தவ மதத்துக்குள்ள நடந்த சண்டைகள் தான். முதல்ல 1517ல புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் வருது. அதுக்கு பிறகு 1648ல வெஸ்பாலியா ஒப்பந்தம் மூலமா மத விஷயங்கள்ல அரசுக்கு அதிகாரம் கிடைக்குது. கடைசியா 1689ல ஜான் லாக் மாதிரி ஆட்களோட எழுத்துக்கள் தனிமனித சுதந்திரம் பத்தின நவீன சிந்தனைகளுக்கு அடித்தளம் போடுது. இந்த புத்தகத்தோட மைய வாதத்தையே இந்த ஒரு மேற்கோள் தெளிவா விளக்கிடுது. அதாவது லௌகீக விஷயங்கள் வேற, ஆன்மீக விஷயங்கள் வேறன்னு பிரிச்சு பார்க்குற ஐடியா இருக்குல்ல, அது கிறிஸ்தவ சிந்தனைக்கு உள்ள இருந்து வந்த ஒண்ணு. அது ஏதோ பொதுவான, உலகத்துக்கே பொதுவான கருத்து கிடையாதுங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். இங்க பாருங்க, இது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. புராட்டஸ்டன்ட் இறையல்ல இரண்டு ராஜ்யங்கள்னு ஒரு கொள்கை இருக்கு. அதாவது கடவுளோட ராஜ்யம், அரசோட ராஜ்யம்னு ரெண்டா பிரிப்பாங்க. இந்த புத்தகத்தோட வாதப்படி அதே ஐடியா தான் இன்னைக்கு அரசும் மதமும் பிரிதல்ங்கிற பேர்ல மதச்சார்பற்ற வடிவத்துல இருக்கு. ஆரம்பத்துல கிறிஸ்தவ ஒழுக்கத்தை நிலைநாட்ட அரசு தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அரசு மதத்திலிருந்து விலகி நிக்குதுன்னு சொல்றோம். ஆனா ரெண்டுக்குமான வேர் ஒண்ணுதான்னு இந்த புத்தகம் வாதிடுது. சரி, இப்போ இதுக்கு நேர் எதிரான ஒரு உலக பார்வையை பார்க்கலாம். இங்க மனிதன், இயற்கை, ஆன்மீகம்னு எதையுமே தனித்தனியா பிரிக்கல. இந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி பூர்வகுடி மக்களோட பார்வையில இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்னோடு ஒன்னு கலந்திருந்துச்சு. அவங்களுக்கு இயற்கைங்கிறது வெறும் ஒரு பொருள் கிடையாது, அது உயிரோட்டமான ஒண்ணு. அதனாலதான் அவங்களோட உறவு கொடுத்து வாங்குற ஒரு சமநிலையான உறவா இருந்துச்சு. அந்த பார்வைக்கு நேர் எதிர்ல ஐரோப்பிய காலனித்துவத்தோட நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றாத மக்களை காட்டுமராண்டிகள்னு முத்திர குத்தி அவங்கள அடக்கி மதம் மாத்தணுங்கிறது ஒரு தெய்வீக கட்டளையாவே பார்க்கப்பட்டுச்சு. இந்த ரெண்டு உலக பார்வைக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இப்போ இந்த ஐரோப்பிய கட்டமைப்பு குறிப்பா நம்ம பாரதத்துல எப்படி புகுத்தப்பட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். மெக்காலேயோட இந்த புகழ்பெற்ற மேற்கோள் எல்லாத்தையும் பட்டவர்த்தனமா சொல்லிருது. காலனித்துவ கல்வியோட நோக்கமே இந்தியர்களை உடம்பால இந்தியர்களாகவும், ஆனா அவங்களோட சிந்தனை, ஒழுக்கம், அறிவு எல்லாத்துலயும் ஆங்கிலேயர்களா மாத்துறது தான். வெறும் கல்வி திட்டம் மட்டும் இல்ல, மத பிரச்சார திட்டமும் இதோட சேர்ந்தே நடந்துச்சு. இந்த ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருந்ததுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட வாதம். ரெண்டுமே ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. காலனி ஆட்சியாளர்கள் இந்தியாவோட பூர்வகுடி சட்டங்களையும் சமூக அமைப்புகளையும் எப்படி மாத்துனாங்கன்னு இந்த படிகள் தெளிவா சொல்லுது. முதல்ல நம்மளோட தர்மசாஸ்திரங்களை பூசாரிகளோட தந்திரம்னு சொல்லி ஒதுக்குனாங்க. ரெண்டாவதா நம்ம மரபுகளை அவங்களோட மதச்சார்பற்றதுங்கிற கட்டமைப்புக்குள்ள திணிச்சாங்க. கடைசியா அவங்க உருவாக்குன அந்த இந்து சட்டம்ங்கிற அமைப்பு கூட வராத எல்லாத்தையும் தப்பு, செல்லாதுன்னு நிராகரிச்சாங்க. இப்ப நாம கடைசி பகுதிக்கு வர்றோம். இந்த காலனித்துவ வடிவமைப்பு எப்படி 20ஆம் நூற்றாண்டுல ஒரு உலகளாவிய விதிமுறையா, ஒரு ஸ்டாண்டர்டா மாறுச்சுன்னு பார்க்கலாம். நாகரிகத்தின் தரம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஐரோப்பிய நாடுகள் மத்த நாடுகளை பார்த்து நீங்க எங்கள மாதிரி மாறினாதான் உங்களையெல்லாம் நாங்க ஒரு நாடா ஏத்துக்குவோன்னு சொல்றதுக்கு பேர் தான் இது.
இது ஒரு தகுதிக்கான அளவுகோலா பயன்படுத்தப்பட்டுச்சு. 1919 இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதே வருஷத்துல தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாச்சு. அதே சமயம் இந்திய அரசு சட்டமும் கொண்டு வரப்பட்டுச்சு. லீக் ஆஃப் நேஷன்ஸுங்கிறது உலகத்துக்கே பொதுவான ஒரு அமைப்புன்னு நாம நினைக்கலாம். ஆனா அதை உருவாக்குனவங்களே அதை கிறிஸ்தவ நாகரிகத்தோட ஒரு கருவியா தான் பார்த்தாங்கன்னு இந்த மேற்கோள் தெளிவா காட்டுது. அந்த கிறிஸ்தவ நாகரிகம்ங்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? நாம நடுநிலையானதுன்னு நினைக்கிற சர்வதேச அமைப்புகளுக்கு பின்னாடியும் ஒரு குறிப்பிட்ட கலாச்சார வேர் இருக்குங்கிறது தான் இங்க விஷயம். ஆக உலகம் முழுக்க பரவுன இந்த நாகரிகத்தின் தரம்ங்கிற ஐடியா நேரடியா இந்தியாவோட அரசியலமைப்புக்கே அடித்தளமா மாறிடுச்சு. அதாவது இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுக்கறதுக்கான பாதையே ஒரு ஐரோப்பிய கட்டமைப்புக்குள்ள தான் வடிவமைக்கப்பட்டுச்சு. சரி, இவ்வளோ பெரிய வரலாற்று பின்னணியெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்துது? இதுதான் இந்த புத்தகத்தோட ஆணிவேரான கருத்து. இன்னைக்கு இந்தியாவுல நடக்கிற அரசியல் கலாச்சார விவாதங்களை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நமக்குள்ள ஆழமா வேரூனின இந்த காலனித்துவ கட்டமைப்பை நம்ம அடையாளம் காணணும். ஏன்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஐரோப்பிய கிறிஸ்துவ வரலாறு இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம பிரச்சனைகளுக்கு உண்மையான தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. கடைசியா இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். ஒரு அரசியல் அமைப்புங்கிறது வெறும் சட்ட புத்தகம் மட்டும் கிடையாது. அது ஒரு நாட்டோட வரலாற்று பயணத்தோட ஒரு பிரதிபலிப்பு. அப்படிப்பட்ட ஒரு ஆவணத்திலிருந்து காலனித்துவத்தோட நிழல்களை முழுசா நீக்கிறதுனா என்ன? அது சாத்தியமா? யோசிச்சு பாருங்க.